இல்லை. ஏன்னா நீங்கள் மகாராஷ்டிராவில் ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க, கான்ஸ்டியூஷனில் இருக்குது, உங்களுக்கு பவர் இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து அங்கே என்ன பண்ணீங்க, மகாராஷ்டிராவில் ஒன்று பண்ணீங்க, கர்நாடகாவில் ஒன்றா பண்ணுறீங்க. அது கோர்ட்டுக்கு போச்சு. கோர்ட் 24 மணி நேரத்தில் நிரூபிக்கணும், ஆகவே நீங்கள் எடுத்த முடிவுன்னு சொல்லி கர்நாடகாவில் எடையூரப்பா மேட்டரில் அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது. அப்போது ஜேடிஎஸ் காங்கிரஸ் சேர்ந்து அதிகமாக இருந்துச்சு. அவர்கள் 2 பேரும் சேர்ந்து கிளைம் பண்ண நேரம். அப்போ அது நடக்கலை. இப்போது அதுக்கு முன்னாடி மகாராஷ்டிராவில் அதே மாதிரி கூப்பிட்டு இதையே பேசுனீங்க. என்ன பேசுனீங்க? இது மாதிரி வெறும் 105 எம்எல்ஏ தான் இருந்தாங்க தேவேந்திர பட்னாகிட்ட. அப்போ கூப்பிட்டு ஆட்சி அமைக்கிறதுக்காக அவருக்கு உரிமை கொடுத்தீங்க. 258 இருந்த இடத்துல அந்த கவர்னர் கூப்பிட்டு செஞ்சார். அடல் பிகாரி வாஜ்பாய் கம்மியாக இருந்தார், பிரதமர், முன்னாள் பிரதமர். அவரை கூப்பிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு அழைத்தார். இது நடந்ததா இல்லையா? கர்நாடகா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 125 இடம் எங்களிடத்தில் இருக்கிறது. அப்போ எடையூரப்பாவை நீங்கள் கூப்பிட்டு தப்புன்னு சொல்கிறப்ப நீங்கள் ஒத்துக்கல. ஜேடிஎஸ் காங்கிரஸ் சொன்னதை முதல் உரிமையை வந்து அவங்க தான் கொடுத்தீங்க. எடையூரப்பாவுக்கு 104 தான் இருந்தது அவர்கிட்ட. ஆனால் அவரை கூப்பிட்டு மெஜாரிட்டியை காட்ட சொன்னீங்க. அதை எடுத்து அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. விடி கேஸ் நடந்தது. ஐ ஃபீல் த சீனியர் கவுன்சில் கபில் சிபில் அதில் அப்பீர் ஆனார். உடனே 24 மணி நேரத்தை நிரூபிக்க சொல்லி உத்தரவு போட்டார். வர கவர்னர் தமிழகத்துக்குனே வந்தா இது எங்கே போய் முடியும்? நாட்டுக்கு கவர்னரும் ஆட்டுக்கு தாடியும் தேவையில்லைன்னு பேரறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி இங்கே வந்து உட்காந்தாவே தகராறுக்கு உட்காடுறீங்க. அது எதிர்கட்சியாக அமர்கின்ற முதல்வர் சொல்லிவிட்டார், உங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை, நாங்கள் இதில் தலையிடல, ஆட்சி அமைக்க தடுக்க போவதில்லைன்னு சொல்லிட்டாரு. முடிஞ்சு போச்சு. ஆனால் இங்கே அலையிறது யார்? பேயெல்லாம் நாயெல்லாம் அலையிறதுலாம் பழனிசாமி தான். இந்த தடவை சசிகலா மாதிரி ஒரு கால் கிடைக்கல, விட்டா போய் பிடிச்சிக்குவார். ஆகவே அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பழனிசாமியை பொறுத்தவரை மரியாதையாக பதவி விலகி போனால் நல்லாயிருக்கும். இல்லை என்னுடைய தலைமையில் பெரிய போராட்டத்தை நடத்தி ஊர்வலமாக தலைமை கழகத்துக்கு போகணுன்றது நான் மரியாதையாக வேண்டாம் நிறுத்தினேன். ஆனால் இப்போ இந்த 4-5 நாள் இப்படி போயிட்டு இருக்கு, சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும். ஸோ இந்த கட்சி காப்பாற்றப்பட வேண்டாம். நீ ராஜினாமா விட்டு வெளியே போயிடு. உனக்கு எதிர்கட்சியும் போச்சு, முதல்வர் பதவியும் போச்சு. யாரோ பிச்சை போட்டது அது. நீ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளும் இல்லை. நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்துருவோம். பழனிசாமி தலைமை இல்லை என்று சொன்னால் பிரிந்திருக்கின்ற அனைவரும் ஒன்றாக இணைந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலுப்பெறும். அது மீண்டும் தலை தோங்கி நிற்பதற்கு காரணமாக அமையும். ஆகவே நான் இந்த நேரத்தில் என்னுடைய வேண்டுகோள், பழனிசாமி பதவி விலக வேண்டும். ஐபிசி கூட சார் வந்துருங்க.